வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவின் ஆகாய வலிமை இன்று ஒரு புதிய மாற்றத்தின் முன் நிற்கின்றது. ஒருபுறம் தேஜஸ் விமானத்தின் திடீர் விபத்து தொடர்பாக வெளியாகும் பொய் பிரச்சாரங்கள் மற்றும் ஆய்வுகள், மற்றொரு புறம் இந்திய விமானப்படைக்கு மிகவும் அவசியமான வானில் எரிபொருள் நிரப்பும் அமைப்பை இஸ்ரேல் உருவாக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள முக்கிய செய்தி. மேலதிகமாக இந்தியாவில் பிராந்திய விமான உற்பத்தியை மாற்றக்கூடிய ஏடிஆரின் அதிரடி முன்மொழிவு, இந்த மூன்றையும் சேர்த்து பார்க்கும் போது அது ஒரு நாட்டின் ஆகாய சக்தி எவ்வாறு உருவாகிறது என்பதற்கான ஒரு பெரிய வரைபடத்தை வெளிப்படுத்துகின்றது. இவற்றில் முதல் இரண்டும் விமானப்படை தொடர்பானவை. மூன்றாவது சிவிலியன் பாவனைக்கான பயணிகள் விமானங்களின் இந்திய தயாரிப்பு. இந்த மூன்று விஷயங்களையும் ஒன்றிணைத்து இந்திய விமானத்துறை என்ற வகையில் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவம் மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொளிகளில் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். துபாயில் நடந்த அந்த விபத்து இந்தியாவுக்கு சரியான கேள்விகளை எழுப்பியது. நாட்டின் பெருமையாக கருதப்படும் தேஜஸ் MK1 ஒரு நெகட்டிவ் ஜி என்ற திருப்பம் நடந்த நேரத்தில் உயரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தரையில் மோதியது. அது இந்தியாவின் விமான தொழில்நுட்ப முயற்சிகளை மதிப்பிட்டு பார்ப்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. விமானம் நொடிகளில் நசுங்கினாலும் அதிலிருந்த விமானி உயிரிழந்தது இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய துயரமாக மாறியது. ஆனால் அதே விபத்து தான் இந்த விமானத்தின் முக்கியத்துவத்தை உலகமே மீண்டும் கவனத்தில் கொள்ள வைத்தது. அதில் சில நெகட்டிவ் விமர்சனங்களை எழுப்பினாலும் பாசிட்டிவ் கருத்துக்களும் வெளியான அப்படி ஒரு நேர்மறையான கருத்தை தான் முதலில் பார்க்க போகின்றோம். ஐரோப்பா இரேஷியா பகுதி விமானத்துறை பற்றி படிப்படியாக ஆய்வு செய்யும் பட்ரிஷியா மரைன்ஸ் தேஜஸ் இன்னமும் இந்தியாவுக்கான சரியான பாதை என்பதில் உறுதியாக உள்ளார். அவர் சொன்ன விஷயம் முக்கியமாக கவனிக்கத்தக்கது. என்று போர்களை வெல்வது விமானத்தின் தோற்றம் அல்ல, அதன் ரேடார் சக்தி, ரேஞ்ச், ரேடார் கிராஸ் செக்ஷன் மற்றும் அதன் ஏவுகணைகளின் துல்லிய தன்மைதான் விமானத்தின் போர் திறனை முடிவு செய்யும். இந்த அடிப்படையில் தேஜஸ் ஒரு துல்லியமாக செயற்படும் விமானம். இந்தியாவின் S-230 படையுடன் இயல்பாக இணையக்கூடியது. நாளைக்கு S-257 இந்தியாவுக்கு சென்றாலும் அதனுடன் இணைந்து செயல்படக்கூடிய உள்திறன் தேஜஸில் உள்ளது என்கின்றார் அவர். அவரது கூற்றின்படி தேஜஸில் பொருத்தப்பட்ட உத்தம் MK2 AES ரேடார் இது தேஜஸின் திறனை மேலும் அதிகரிக்கின்றது. காலியம் நைட்ரேட் மட்யூல்கள் கொண்ட இந்த ரேடார் விமானத்தின் பார்க்கும் திறனையே மாற்றிவிடும். அதிக தூரத்தில் எதிரியை கண்டுபிடிக்கும் திறன், ஜாம் செய்யும் முயற்சிகளுக்கு எதிராக நிலைநிறுத்தும் சக்தி, அத்துடன் ரேடரில் ஸ்கேனிங் வேகத்தில் கிடைக்க போகும் முன்னேற்றம் ஆகியவை தேஜஸை ஒரு சிறிய நாடு வாங்கும் ஏற்றுமதி தயாரிப்பாக மாற்றும் சக்தி கொண்டவை என்றார். துபாய் ஏர் ஷோ நிகழ்வு இந்தியாவின் விமான பாதுகாப்பு திறனை மேலும் கூர்மையாக்கும் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்து எந்த ஒரு விமானப்படைக்கும் தமது விமானங்களை வானில் நீண்ட நேரம் வைத்து வானில் எரிபொருள் நிரப்புவது மிக முக்கியம். அதற்காக இந்தியா எதிர்பார்த்துள்ள 8,000 கோடி மதிப்புள்ள ரிஃப்யூலர் திட்டத்தின் ஆர்வம் காட்டுகின்றது இஸ்ரேலின் IAI நிறுவனம். இஸ்ரேலின் நிலைப்பாடு சுலபமானது. இந்தியா கேட்ட 30% மேக் இன் இந்தியா நிபந்தனைகளுக்கு முழுவதும் தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். போயிங் 767 விமானங்களில் வானில் இருந்து எரிபொருள் நிரப்பும் டேங்கர்களாக மாற்றுவதில் இந்த நிறுவனம் முன்பு உலகின் பல நாடுகளுக்கு சேவை அளித்துள்ளது. அந்த அனுபவம் இப்போது இந்தியாவுக்குள் செல்ல போகின்றது. இந்தியாவின் பழைய IL-78 எரிபொருள் நிரப்பும் விமானங்களுக்கு வயதாகிவிட்டது. நீண்ட தூர பரப்புகள், கடற்படை போர் விமான ஆதரவு மற்றும் S-230 ரஃபால், எதிர்கால தேஜஸ், MK2 AMC ஆகிய விமானங்களுக்கு தொடர்ச்சியான எரிபொருள் ஆதரவு தேவைப்படும் நேரத்தில் இந்திய விமானப்படை உள்ளது. பழைய IL-78 எரிபொருள் நிரப்பும் விமானங்களை வைத்துக் கொண்டு அதை திறம்பட செய்ய முடியாது. ஆகவே இஸ்ரேலின் இந்த முன்மொழிவு ஒரு தொழில்நுட்ப வர்த்தக ஒப்பந்தம் அல்ல, அது இந்தியாவின் எதிர்கால வான்படி களத்தை மறுசீரமைக்கும் அடித்தளம். இந்த இரண்டு பாதுகாப்பு துறையின் கதைகளுக்கு மத்தியில் இந்தியாவின் விமான உற்பத்தி துறையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் கதவை தட்டுகின்றது. பிரான்சை தலைமையகமாக கொண்டு ATR நிறுவனம் இந்தியாவில் தங்கள் ATR 72-600 சீரிஸ் விமானங்களை உற்பத்தி செய்ய முன்வந்துள்ளது. இது இந்தியாவின் பிராந்திய விமான போக்குவரத்தையும் மாறச் செய்யக்கூடிய செய்தி. உடான் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் சிறிய நகரங்களை இணைக்கும் பரப்புகளை பார்த்தால் டர்பிடோப் வகை விமானங்களே அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது ஜெட் விமானங்கள் அல்ல, இறக்கைகளில் விசிறிகள் உள்ள விமானங்கள். இந்தியாவின் சிறு நகரங்களுக்கிடையே போக்குவரத்துகள் செய்ய உகந்த விமானங்கள் இவை. உதாரணமாக சென்னையில் இருந்து மதுரைக்கு இந்த ரக விமானங்கள் இயக்கப்படுகின்றன. ATR 72-600 சீரிஸ் அந்த பிரிவில் உலகின் முன்னணியில் உள்ளது. குறைந்த எரிபொருள் செலவு, குறுகிய ரன்வேகள், மலை பிரதேசங்களில் செயல்திறன் மற்றும் குறைந்த பராமரிப்பு செலவு, இத்தனையும் இந்தியாவின் உள்நாட்டு விமான பாதைகளுக்கு தேவையான வலிமை.
ஏடிஆர் தங்கள் விமானங்களை இந்தியாவில் தயாரிக்கலாம் என்ற சாத்தியம் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு மட்டுமல்ல, HAL போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு புதிய தொழில்நுட்ப மாற்ற துவக்கத்தையும் உருவாக்கும். இண்டிகோ மற்றும் அலையன்ஸ் ஏர் போன்ற நிறுவனங்களை ஏற்கனவே ATR 72 விமானங்களை நம்பியிருக்கின்றன. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு 300க்கும் மேற்பட்ட இந்த ரக விமானங்கள் தேவைப்படும் என்ற கணக்கில் இந்த உற்பத்தி இந்தியாவை ஆசியாவின் மிகப்பெரிய டர்பிடோப் மையமாக மாற்றக்கூடியது. ஆனால் போட்டியும் இருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு முன்பது ராணுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா, விஷயம் உள்ளதா? அப்படி நீங்கள் நினைத்தால் இந்திய ராணுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொளிகளில் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, ATR 72க்கு இந்தியாவில் போட்டியது. HAL மற்றும் ரஷ்யாவின் USA நிறுவனங்கள் சூப்பர் ஜெட் 100 உற்பத்திக்கு கைகோர்த்திருக்கின்றன. இது ஒரு ஜெட் வகை விமானம் என்றாலும் உண்மையான குறுகிய தொலைவு போக்குவரத்து வேலைகளில் டர்பிடோப் வகை இன்னமும் உலகெங்கிலும் விரும்பப்படும் விமானமாகவே உள்ளது. எரிபொருள் செலவு, இயக்க செலவு மற்றும் தரையிறக்க சவால்கள் ஆகியவற்றில் ATR முன்னிலையில் நிற்கின்றது. இந்த மூன்றையும் இணைத்து பார்க்கும் போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிறது. இந்தியா இன்று விமானங்களை வாங்கும் நாடு மாதிரி அல்ல, விமானங்களை உருவாக்கும் நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. தேஜஸ் விபத்து ஒரு வேதனை. ஆனால் அந்த வேதனையின் நடுவே இந்தியா தனது விமானங்களை மேலும் வலுப்படுத்தும் பாதையில் செல்கின்றது. வானில் எரிபொருள் நிரப்பும் விமான திட்டம் இந்தியாவின் வான்வெளி ஆதிக்கத்தை நீடிக்க போகின்றது. அதே நேரத்தில் ATRின் உற்பத்தி முன்மொழிவு இந்தியாவின் பிராந்திய விமான போக்குவரத்தையும் மாற்றக்கூடியது. ஒரு விபத்து, ஒரு ஒப்பந்தம், ஒரு உற்பத்தி, மூன்றும் சேர்ந்து உருவாக்குவது ஒரு பெரிய உண்மை என்னவென்றால் இந்தியாவின் வான்வெளி சக்தி இப்போது உருவாகி கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த உருவாக்கம் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவை ஆசியாவின் வானில் புதிய சக்தியாக மாற்றக்கூடியது. இந்த 3 துறைகளின் மாற்றங்கள் போர் விமான தொழில்நுட்பம், வானில் எரிபொருள் நிரப்பும் திறன் மற்றும் பிராந்திய பயண விமான உற்பத்தி, இவை மூன்றும் வேறு வேறு கதைகள் போல தோன்றினாலும் ஒரு இடத்தில் சேர்க்கின்றன. அந்த இடம் இந்தியாவின் வான்வெளி சுயநிறைவு. அந்த சுயநிறைவு இப்போது ஒரு கனவாக இல்லை, அதற்கு பாதை போடப்பட்டுள்ளது. தேஜஸ் விபத்துக்கு பின்னர் இந்தியா செய்யும் ஆய்வு ஒரு விபத்துக்கு காரணம் கண்டுபிடிக்கும் முயற்சி அல்ல, அது ஒரு மாறுபட்ட கேள்வியை எழுப்புகின்றது. இந்திய விமானப்படி நாளைக்கு எப்படி உருவாக்கப்பட வேண்டும்? அந்த கேள்விக்கான பதில் தேஜஸ் MK1A மற்றும் MK2 மட்டுமல்ல, அதனுடன் இணையும் வானில் எரிபொருள் நிரப்பும் திறன். அத்துடன் இந்தியாவில் உருவாகும் புதிய பிராந்திய விமான உற்பத்தி சூழல் ஒன்றிணைகின்றது. ஏனென்றால் ஒரு நாடு போர் விமான உற்பத்தி செய்யும் சக்தி பெற்றிருந்தாலும் அதை வானில் எரிபொருள் நிரப்பும் வசதி இல்லையெனில் அந்த சக்தி பாதியாகிவிடும். அதே போல் பயணிகள் விமான உற்பத்தி இல்லையெனில் அந்த நாடு முழுமையான ஏரோஸ்பேஸ் எக்கோசிஸ்டத்தினை உருவாக்க முடியாது. இந்த எக்கோசிஸ்டம் இல்லாமல் ஒரு சூப்பர் பவர் உருவாகாது. இது ஒரு அடிப்படை உண்மை. அதனால் தான் இஸ்ரேலிய IAA ஒப்பந்தம் வெறும் எரிபொருள் நிரப்பும் விமான ஒப்பந்தம் அல்ல, அது இந்தியாவின் விமானப்படை பின்புலத்தை மாற்றும் நரம்பாக இருக்கும். ஆக்ராவில் இருக்கும் பழைய IL-78 படையணி தற்போது தாங்கிக் கொண்டிருக்கும் வேலைப்பளவை நாளைக்கு 767 விமானத்தை மையமாக கொண்ட டேங்கர் விமானங்கள் ஏற்கும். இதே சமயம் ATR முன்மொழிவு இந்தியாவின் ஏரோஸ்பேஸ் கட்டமைப்பில் ஒரு வேறு கோணத்தில் வலுப்படுத்தக்கூடியது. இந்தியா போர் விமானங்களை உருவாக்குவதில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்றால், அதே சமயம் 70 முதல் 80 இருக்கை கொண்ட போக்குவரத்து விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க முடியும் என்றால் அது ஒரு பெரிய முன்னேற்றம். இந்த 2 துறைகளும் இணைந்தால் இந்தியாவின் தொழில்துறை வான்வெளி அடித்தளம் முழுமையாகவே மாறும். அது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப வேலைகளை உருவாக்கும். அது விமான டிசைன் திறனை உயர்த்தும், அதாவது சப்ளை செயினை பலப்படுத்தும். இந்த சூழலில் HAL USA சூப்பர் ஜெட் திட்டம் ஒரு புதிய போட்டியையும் உருவாக்குகின்றது. ஆனால் அந்த போட்டி 2 வகை விமான உற்பத்தி வரிசைகள் உள்ள நாடான இந்தியாவை மாற்றலாம்.